Welcome to Math Talk 23. Today we are going to learn Chapter 3, A Peek Beyond the Point. Decimal place value. So decimal place value இது வந்து 1000, 100, tens, ones. இதில் வந்து இந்த இடத்துல யூனிட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது decimal point, அதுக்கு அடுத்தது 1 by 10 வரும். 1 by 1 வராது. ஃபஸ்ட்டே 1 by 10th, 1 by 100, 1 by 1000. Now answer the following. How many thousands make one unit? ஸோ இது எப்படி போடணுன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை தௌசண்ட் ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணனா எத்தனை தௌசண்ட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 1 by 1000. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும், 1 by 1000. அடுத்து என்ன இருக்குது, 1 by 100. அடுத்தது 1 by 10. அடுத்தது 1 யூனிட் வந்துடுச்சா. ஸோ 1000லேருந்து யூனிட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 1, 2, 3. இப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. அப்போ எவ்வளோ வருது, 1000 வருது. அப்போது ஹவு மெனி தௌசண்ட்னா 1000 thousands make one unit. Next one, how many thousand make 1/10? ஸோ இப்போ வந்து நம்ம தௌசண்ட்ஸ் நல்லா கவனித்து பாருங்கள். இது வந்து 1000 வரும், இந்த சைடு டெசிமலுக்கு அப்புறம் தௌசண்ட்ஸ்ன்னு வரும். ஸோ ஹவு மெனி தௌசண்ட்னா ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது 1000, 1 by 1000, அடுத்தது 1 by 100, அடுத்தது 1 by 10, நெக்ஸ்ட் வந்து 1. பட் ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி தௌசண்ட். ஸோ தௌசண்ட்ஸ்லேருந்து 1/10. 10னா 1, 2, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 is equal to 100. ஸோ 100 thousands make 1/10. ஸோ இது எழுதினாலும் ஒன்று, இல்லை லைனாக எழுதினாலும், ஆனால் நம்ம என்ன கேட்டுருவாங்களோ அதிலே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி ஹவு மெனி தௌசண்ட்ஸ் மேக் 100. அப்போது நம்ம 1000லேருந்து 100 எழுதினாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து 1000 ரிவர்ஸ்லேருந்து எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 by 10, 1. ஸோ நான் இப்போ என்ன கேட்காங்க, 1000லேருந்து 100. ஸோ இங்கேயே முடிஞ்சிருது 100. அப்போ 10 தான் தேவைப்படுது. ஸோ 10 thousands make 100. சிம்பிள். என்ன கேட்டிருந்தாங்களோ அதுலேருந்து ரிவர்ஸில் அப்படியே எழுதி பாருங்கள். 100னா 100ல் ஸ்டாப் பண்ணணும், 1/10னா 10th ஸ்டாப் பண்ணி எத்தனை இது போட்டிருக்கோமோ அத்தனை 10 கவுண்ட் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. தட்ஸ் ஆல். ஹவு மெனி 1/10 மேக் 110. ஸோ இது இங்கே பாருங்கள், இது வந்து 10th, இது வந்து 10. ஸோ 1 by 1000 எழுதுனா எழுதுங்க, ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக எழுதுங்க. 10ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 10th வேறு, 10th வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது, இது வந்து 10. ஸோ 1க்கு முன்னாடி 10 வரும். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 10thலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா 10ன்னு தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ 10thலேருந்து 10 வரைக்கும் போகணும். இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. 10 10s are 100. அப்போது 100/10 make 110. Next one, how many 100 make 110? நான் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதுகிறேன், 100லேருந்து எழுதுகிறேன். 100, 100க்கு அப்புறம் என்ன வரும், 1 by 10. அடுத்தது என்ன வரும், 1. அடுத்தது 110 சொல்லியிருக்காங்க, அப்போ 10. இப்படி ஸ்ட்ரைட்டாக நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா எதில் கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து எழுதினாலே போதும். அடுத்தது இதுலேருந்து 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. ஸோ 3 10 வரும். அப்போ 10 10s are 100, 100 10s are 1000. 1000 hundreds make 110. Next one, notation, writing and reading of numbers.
To repeat 1/10th, 100th and 1000 in a number, we use a decimal as separation from whole numbers. ஸோ இதை எப்படி ரீட் அவுட் பண்ணுறது? 17.25 டெசிமலுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம 25ன்னு சொல்லக்கூடாது, 25 தான் சொல்லணும். டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர்ஸை வந்து தனியாக சொல்லணும். ஸோ இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 டென்ஸ் இருக்குது, 7 ஒன்ஸ் இருக்குது, ப்ளஸ் 2 10th, 2 10th ப்ளஸ் 500. அப்போ 10 ப்ளஸ் 7 இது நார்மல் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எப்படி போடுவோம்? 10 ப்ளஸ் 7. அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? 2 10th, அப்போ 2/10. 500th, அப்போ 5/100. நம்பர்ஸ் இன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். டெசிமல் நம்பர் இப்போ 406 பாயிண்ட் எப்படி சொல்லணும்? 27 சொல்லணும். 4 into 100, இங்கே 0 இருக்கிறதுனால 0 into 10, the 6 into 1 plus 2 into 1/10, that is 2/10. அடுத்தது 7th என்னது? 100th place, 7 into 1/100. அடுத்து 415.6, 4 into 100, 1 into 10, 5 into 1, அப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 into 1/10, the 6/10. இங்கே 1000 பிளேஸ் இல்லை, ஸோ அதனால் டேஷ். மேக் அ பிளேஸ் வேல்யூ டேபிள். ஃபஸ்ட்டு ஒன் 2 ones, 3 10s and 500. ஸோ கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம வந்து 100s, 10s, 1ஸ்ன்னு பார்த்து 100th, 10th வரும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்ஸ் வரையணும். பிளேஸ் வேல்யூ டேபிள். இது வந்து எப்படி? 100s நார்மலாக வரும். 100s, 10s, யூனிட்ஸ். இது வந்து என்னது? 100, இது வந்து டென்ஸ், இது யூனிட்ஸ். இது வந்து டெசிமல் பாயிண்ட். 10th 1/10, இது வந்து 100th 1/100, 1000 1/1000. இப்போ டெசிமல் நம்பர். இப்போ இல்லை என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 onesன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்ஸ் எங்கே இருக்குது? யூனிட். ஒன்ஸ்னால் என்னது? யூனிட் பிளேஸில் 2 போட்டு 3 10s, அப்போ பாயிண்ட். 3 வந்து 10th பிளேஸில் இருக்குது, அப்போ 3. 500. ஸோ நம்ம டெசிமலோட வேல்யூ என்னது? 2.35. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 110. அப்போ 10ல் எழுதணும். 110. 5 10th. 10th என்னது? 5. அப்போ இந்த இடத்துல எங்கே இல்லையோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 0. இது வந்து டெசிமல் வேல்யூ, அதனால் பாயிண்ட்டுன்னு எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் என்னது? 10.5. நெக்ஸ்ட் வந்து 4 ones. ஒன்ஸ்னு என்னது? யூனிட் பிளேஸ். அப்போ 4 எழுதுங்க. அண்ட் 600th. 100th எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல டெசிமல், இங்கே இல்லாததுக்கு நம்ம 0 எழுதணும். ஆன்சர் என்னது? 4.06. நெக்ஸ்ட்டு 100. 100 எங்கே இருக்குது? இதோ இருக்குது. 100, 1 ones. ஒன்ஸ்ன்றது என்னது? யூனிட். அடுத்தது 100th. ஸோ இப்போ நம்ம 1000 இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. இது மென்ஷன் பண்ணுறது வரைக்கும் தான் இந்த இடத்துல 0 போடணும். இங்கே போடணுன்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அது வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஸோ 10s இல்லாத, அப்போ அந்த இடத்துல 0, இந்த இடத்துல பாயிண்ட்டு, இங்கே 0. ஸோ ஆன்சர் என்னது? 101.01. நெக்ஸ்ட் இங்கே 8/100 கொடுத்துருக்காங்க. ஸோ 8/100 என்னது? 100th பிளேஸில் இருக்குது, அப்போ இங்கே 8 போடணும். 9/10, அப்போ 9th வந்து 10th பிளேஸில் இருக்குது. 9/10ன்றது என்னது? இது இந்த இடத்துல பாயிண்ட். உண்மையில் என்ன, இது வெறும் டெசிமல் பாயிண்ட்டாக ஆரம்பிக்காது. ஸோ 0.98. நெக்ஸ்ட்டு 5/100. ஸோ 5 வந்து எதில் இருக்குது? 100th பிளேஸில் இருக்குது. ஸோ 5/100. அப்போ இங்கே என்ன இருக்கும்? நம்ம இந்த இடத்துல தான் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம 0, இங்கேயும் 0. ஸோ 0.05. நெக்ஸ்ட்டு சம் 1/10. அப்போது 10 இதில் இருக்குது? 10th. அப்போது இங்கே இடத்துல எழுதணும். 10th பிளேஸில் 1. இப்போ இந்த இடத்துல டெசிமல் பாயிண்ட் முன்னாடி 0, 0.1. நெக்ஸ்ட் வந்து 2 1/100, 4 1/10 and 7/1000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம எழுதுகிறோம் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து என்னது? 2 எங்கே இருக்குது? 2 வந்து யூனிட்ஸ் பிளேஸில் இருக்குது. அடுத்தது 100, 1 வந்து எங்கே இருக்குது? 100 பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வைக்கிறோம், இங்கே டெசிமல். ஸோ 2.01. அடுத்தது 4 எங்கே போடணும்? யூனிட்ஸ் பிளேஸில் 1/10. அப்போ 1 இங்கே போடணும், இதில் பாயிண்ட். இப்போ 4.1. நெக்ஸ்ட் வந்து 7. ஸோ 7 எழுதலை நான். ஸோ 7 வந்து யூனிட் பிளேஸில் 1000. அப்போ 7 வந்து இங்கே எழுதணும். ஸோ பேலன்ஸில் என்ன பண்ணணும்? 0 0. அப்போது 7.007. Next one, write these quantities in decimal form.
ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னது 234 100th. ஸோ அது எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு 234 100th டிவைடட் பை 100. ஸோ இது நம்ம டெசிமல் ஃபார்மில் எப்படி எழுதுனா ஃபஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 200 + 30 + 4 டிவைடட் பை 100. ஸோ 134 இப்படி எழுதியிருக்கேன். 200 + 30 + 4. இப்போ தனித்தனியாக அதுக்கு எழுதுங்க. 100 200 by 100 plus 30 by 100 plus 4 by 100. ஸோ இதில் வந்து இதில் 2 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதில் ஒரு 0 இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்கீங்க? 2 + 3 by 10 plus 4 by 100 is equal to 2 ones plus 3 10 plus 4 hundreds. THS is equal to 2 onesனால onesக்கு அப்புறம் 0.34. Next question 105 10th. ஸோ இல்லை 10th இருக்கிறனால நம்ம 105 divided by 10 போடணும். 100th 100 போடணும், 10th 10th போடணும். இப்போ வந்து மேலே இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 100 plus 0 plus 5 divided by 10 is equal to தனித்தனியாக போடுங்க. 100 by 10 plus 0 by 10 plus 5 by 10. ஸோ இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். is equal to 10 plus 0 divided by 10 வந்து 0 தான், அது எழுத தேவையில்லை, plus 5 by 10 is equal to இப்போ இதில் எத்தனை 10 இருக்குது? ஒரு 10 இருக்குது. ஸோ 1 10 plus 5 10th. தெரியுதா இது டிஃப்ரென்ஸ்? இது வந்து 10ன்னு சொல்லுவோம், இது வந்து 10ன்னு சொல்லுவோம். ஸோ 5 இருக்கிறதுனால 5 10th is equal to 10.5. ஓகே, எல்லா சமம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல்.